ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சமையல் ஜர்னியில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச க்ரீமி மஷ்ரூம் மேக்ரோனி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம்ஸ் மேக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். இது நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டு குக் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ரோனி நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி அதில் இருக்க வாட்டர் எல்லாம் ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பாஸ்தாவுக்கு நான் ஒரு 3 பட்டன் மஷ்ரூம் எடுத்து க்யூப்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன வெங்காயம் எடுத்து அது நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 3 பல் பூண்டையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் விட்டு அது ஸ்லைட்டாக மெல்ட் ஆகும்போது நம்ம நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க கார்லிக்கையும் ஆனியனையும் ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப தீய விடக்கூடாது. ஸ்லைட்டாக ஃப்ரை ஆனவுடனே நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை அதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். மஷ்ரூம்ஸ் லைட்டாக வதங்கினதும் கொஞ்சமாக அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் 200 ml அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண மஷ்ரூம், மைதா, கார்லிக், ஆனியன் எல்லா ஃப்ளேவரும் இந்த மில்கில் நல்லா அப்சார்ப் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா நான் ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விட போகிறேன். கொதித்து இது ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திக்கானதும் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இதில் பெப்பர் அண்டு ட்ரை இட்டாலியன் ஹெர்ப்ஸ் அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நம்மளுடைய பாஸ்தா இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். க்ரீமி மஷ்ரூம் மேக்ரோனி ரொம்ப குயிக்காக ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த ரெசிபி கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சமையல் ஜர்னியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.